திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை அது அறச்சிந்தனை, அது ஐந்தெழுத்து மந்திரம். நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரம் அற்புதமான மந்திரம், ஆனந்தமான மந்திரம். அந்த ஆனந்தமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த ஐந்தெழுத்து நமச்சிவாய என்பதை நீங்கள் துயில் உணரும்போது சொல்லுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே சொல்லி நல்லதையே செய்யும். அல்ல அருளார்ந்த அறிவாளர்கள் கூறுகிற அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். அதற்காக செவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமச்சிவாய என்று சொல்லி நலம் வள பெற்று நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். கவலையே வேண்டாம். அன்னம்பாளிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு இன்று நான்காம் திருமுறையிலே 95வது பதிகம் திருவேழி மிழலை நான்காம் திருமுறையிலே பாடல் நான்காவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். தீத்தொழிலாந்தலை தீயிலிட்டு செய்த வேள்வி செற்றி பேய்த்தொழில் அட்டியை பெற்றுடையீர் பிடித்து திரியும் வேயத் தொழிலாளர் மிழலையுள்ளி விக்கி எஞ்செழுத்தும் ஒத்து ஒழிந்து உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்வினே. தீயை ஓம்புகின்ற தக்கன் செய்த யாகம். அந்த தக்கனுடைய தலையை அப்படியே தீயிலே இட்டு அவன் செய்த வேள்வியை அழித்தீர்கள். பேய்களை தன் விருப்பப்படி ஏவல் கொள்ளும் காளியை தேவியாக பெற்றுள்ளீர்கள். தம் கையிலே முக்கோலாகிய மூங்கிலை சுமந்து திரியும் அந்தணர்கள், முக்கோல் ஆகிய மூங்கில் கையில் சுமந்துட்டுருக்காங்க. அப்படி சுமந்து திரியும் அந்தணர்கள் மிகுந்த திருவேழிமிழலையிலே உள்ளவரே, இறுதி காலத்திலே விக்கல் எடுப்பதனால, கடைசி காலத்தில் அப்படி விக்கல் எடுக்கும் பொழுது ஐந்தெழுத்து, அந்த ஐந்தெழுத்தை ஓதுகளை மறந்து அடியேன் உம்மை மறந்தாலும் எனக்கு விக்கல் வரும் பொழுது நமச்சிவாய் என்று நான் மறந்தாலும் உம்மை மறந்தாலும் நீங்கள் என்னை குறிக்கொள்வீர். தீத்தொழில்னா தீ ஓம்பும் வேள்வி, அக்னி நிகாரியம்னு வேறு. தீத்தொழிலான் இன்று வேள்வி தக்கனை குறிக்கும். தலை அவனுடைய தலை தீயிலிட்டு செய்த வேள்வி செற்றீர். அவன் செய்த அந்த வேள்வியிலே அவன் தலையை அபி உணவாக இட்டார். அதனை அழித்தவரே, தக்கன் தலையை போக்கி ஆற்றுத்தலை ஆக்கிய செயலை கந்தபுராணம் தட்சகாண்டத்திலே சொல்லுகிறார். பேய்த்தொழில் ஆட்டியை பெற்றுடையில் பேயின் தொழிலை ஆழ்பவரை பெற்றுள்ளவரே. பேய் நிலையே பேய் எருதும் பெருச்சாளியும் என்று ஏசத்தகும்படியாக பேயின்
தொழிலை ஆள்பவளை பெற்று உடையவரே, பேய் எருதும் பெருச்சாளின் என்று ஏசத்தகும் ஏறுவதே இமையாத முக்கன் கூறத்தகும் தொழில் நுங்கையும் நுந்தையும் நீயும் இந்த சேசத்தவர் தொழிலும் நாரைப்பதியுள் சிவக்களிரே என்று திருநாரையூர் பிள்ளையார் இரட்டைமணி மாலையில் பாடியிருக்கார். ஏந்திய சீர் வீரன் நற்குடி ஏந்திழைக்கும் இருந்தேல் நாரிய பூந்தார் குமரர்க்கும் என்று பாடும். நாரைப்பதியுள் விநாயகனே என்பவற்றால் பேய் ஊர்தியுடையான் ஒரு பெண் விநாயகருக்கு தங்கை முறையிலே கொள்ளப்பெறும் வரலாறு. இங்கே பேய் தொழில் ஆட்டியை பெற்றுடைய அந்தனர் பேய் தொழில் அந்தனர் பிடித்து தெரியக்கூடிய வேய் திரிதண்டு, அதுக்கு பேர் அது மூங்கில் கொம்பு. விக்கின்னா கடைசி காலத்தில் தொண்டை விக்கி சாக போகிற நேரத்தில் நமச்சிவாயன்னு சொல்ல முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டுடும். அப்போ நீ என்னை குறிக்கொள்ளணும். சிவனை மறவாமைக்கு உபாயம் என்ன? திரு ஐந்தெழுத்து தான். அதனால் ஐந்தெழுத்தை நாம் சொல்லி நல்ல அருமையான பலன்களை பெறுவோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மீண்டும் ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.